ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகையை வளைத்து போட்ட நடிகர் எப்படி தெரியுமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு மேட்ரு தான். ஸோ அது என்ன மேட்ரு, என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்திய அளவில் ரொம்ப சிறப்பான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த அந்த நடிகர் ஒன்றுக்கு மேற்பட்ட பலமுறை தேசிய விருதுகளை வாங்கி அள்ளியிருக்காருன்னு சொல்லலாம். கல்யாணத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போது வந்து வேற ஒரு நடிகையுடன் நெருக்கம் காட்டுவதா வந்து எங்கே பார்த்தாலும் கிசுகிசு இந்த நடிகர் மேலே தான். ஸோ இந்த நிலையில் இந்த காதல் எப்படி உருவாச்சு அப்படின்றது எல்லாருமே ஒரு கேள்விக்குறியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு காசிப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நடிகரை பற்றி சொல்லணும்னா எப்போ பாரு ஒரு நடிகை கூட காசிப் வந்துட்டே இருக்கும். ஸோ வெளிப்படையாக இல்லாமல் திரைமறைவில் வந்து கிளப்பில் நைட் பார்ட்டிஸ்லலாம் வந்து அதிகமாக கலந்து கொள்கிற பழக்கம் இருக்கக்கூடிய இந்த நடிகர் பல நடிகைகளோட வந்து கிசுகிசுக்கப்படுவார். அவர் நடிக்கக்கூடிய படங்கள்லேயே வந்து லிப் லாக் அதிகமாக இருக்கும். ஸோ வச்சு பிழிஞ்சு எடுத்துருவார் அப்படின்ற ஒரு அந்த காசிப் இந்த நடிகர் மேலே எப்பவுமே வைக்கப்படுது. ஆள் தான் ஒல்லி, செய்கிற வேலையெல்லாம் கெட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்குது. ஸோ சுமாரான உருவம், சினிமாவுக்கு ஹீரோவுக்கு ஏற்ற லட்சணமே இல்லை அப்படின்றதான் இந்த நடிகருடைய முதல் சினிமா அனுபவத்தில் பலரும் சொன்ன ஒரு அந்த குற்றச்சாட்டு, அந்த விமர்சனம். ஸோ அவர் அதையெல்லாம் காதிலே பெரிதாக போட்டுக்காம தன்னுடைய திறமையை மட்டும் வளர்த்தாரு. அதற்கான கூலி பல படங்கள், பல வெற்றி படங்கள், வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி அப்படியே அள்ளி கொடுத்தாங்க தமிழ் சினிமா. ஸோ வாய்ப்புகள் மட்டுமின்றி பிரபலமான நடிகர் வீட்டு பெண்ணையும் வந்து மனைவியாக ஆக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. அப்போதிலிருந்து நடிகருக்கு வாழ்க்கை டாப் கியரில் போச்சு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி மொத்தமாகவே ஆள் மாறிட்டாப்புல. நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாமே அவருடைய மாமனார் மாதிரி பெருசாக சீன் போட ஆரம்பித்தார். ஸோ இதுவரை இல்லாத மேட்டுக்குடித்தனம், பெரிய ஆள், எலைட் பீப்பிள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்துடுச்சு. ஸோ அதற்கான காரணம் நடிகருடைய மனைவி தான். அவர் தான் வந்து இவரை வந்து கைட் பண்ணாங்க. அதே போல் மனைவிக்கு ஒன்றுக்கு அப்படி மனைவி பொண்டாட்டி ஒன்றுனா புருஷன் வந்து துடிச்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான ஒரு காதல் அப்படின்றத அவங்க வெளிப்படையாக சொல்லும்போது, அவங்க பண்ணுற விஷயத்த பார்த்தாலே இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு கப்பல் தான் சொல்லலாம். ஸோ காதலுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு பட்டத்தை கொடுத்துப்பாங்க. 2 மகன்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் விவாகரத்து போய் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. ஸோ மனைவியை பிரிந்த நடிகர் சிங்கிளாகவே வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டு இருந்தார். அதாவது கல்யாணம் மட்டும் பண்ணிக்காமல் நடிகைகளோட டேட்டிங் போகிறது, திரைமறை வேலையில் ஈடுபட்டு இருந்தார் ஆக்டர். ஆனால் கடந்த சில மாதங்களாக கொழுக்க முழுக்க நடிகையுடன் நடிகருக்கு ஏற்பட்ட அந்த பழக்கம் அது வந்து காதலாக மாறிடுச்சாம். அது மட்டும் இல்லாமல் மும்முரமாக 2 பேருமே டேட்டிங் போயிட்டு ஒருவருக்கு ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுட்டு வருது. இனிமேல் இந்த உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு 2 பேருமே பேசி வீட்டில் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ நடிகர் தன்னுடைய வீட்டில் சொன்னதும் அவங்களுக்கு டபுள் ஓகேயாம். ஏன்னா மகன் எப்படி விவாகரத்துக்கு அப்புறம் வந்து ஒண்டிக்கட்டையாக வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய அம்மா அப்பா ரொம்பவே வேதனையில் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து மகன் இப்படி ஒரு செய்தியை சொன்னதும் உடனே பயங்கர குஷி ஆயிட்டு சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி நடிகையோடைய வீட்டில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நடிகை வீடும் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்தில் கல்யாண செய்தி அதிகாரப்பூர்வமாக வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வராமலும் போகலாம். ஏன்னா கொஞ்சம் 2 பேருமே அதிகமாக ஒன்று சேர்ந்து டூர்லாம் போகிறாங்க இல்லையா? வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கசப்பான அந்த அனுபவம்லாம் ரொம்ப போர் அடிச்சுட்டு பிரிய கூட வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி இருக்குது அப்படின்றத போக பார்ப்போம். இந்த நிலையில் இங்கே 2 பேருக்கும் எப்படி காதல் வந்துடுது அப்படின்ற ஒரு கிசுகிசு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நடிகர் முழுக்க முழுக்க பாலிவுட்டில் கவனம் செலுத்துகிற வகையில் மும்பைக்கு போயிருக்காரு. அங்கே வீடு எடுத்து தங்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ இவர் பாஷான ஒரு எலைட்டான கம்யூனிட்டிக்குள்ளே போய் தங்கியிருக்காரு. நடிகையும் அங்கே தான் வந்து இருந்திருக்கிறாங்க, தங்கியிருக்கிறாங்க. ஒரு பார்ட்டியில் 2 பேருக்குமே இன்விடேஷன் வந்திருக்கு. 2 பேருமே பயங்கரமாக குடிச்சிட்டு, நெக்க குடிச்சிட்டு ஆட்டம் போட்டிருக்கிறாங்க. போதையில என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு தலைக்கேறிய போதையில 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு, பேச்சு பேச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டே ஒரே அறையில போய் தங்கியிருக்கிறாங்க. கதம் முடிஞ்சிருக்கு போல. அந்த நைட்டு 2 பேருக்கும் இடையேயான அந்த வேவ் லென்த் இருக்குல்ல, அந்த வேவ் லென்த் வந்து ஒத்து போயிருக்காம். ஸோ மறுநாள்ல இருந்து டேட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நாள் சுவை பல நாளுக்கான டேஸ்ட்டா மாறி இருக்குது. ஸோ பல நாள் வந்து டேட்டிங் போய் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில வந்து 2 பேருமே ஒரு சூப்பரா செட் ஆயிருக்கிறாங்க. புடிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் அந்த பார்ட்டியில குடிச்ச குடி தான். நெக்க குடி, பயங்கரமா அடி அப்படின்ற மாரி வேலைகள் நடந்திருக்குது. ஸோ நடிகையுடைய கொழுக்கு முழுக்குத்தனத்த வந்து ரசிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காரு நடிகர். ஸோ இத வாழ்க்கை முழுக்க என்ஜாய் பண்றதுக்கு பிளான் பண்ணி இப்போ களம் இறங்கியிருக்காப்புல. ஸோ இந்த நடிகர் வேட்டையாடாத நடிகைகளே இல்லை தமிழ் சினிமால அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர் எடுத்த ஒரு ஆக்டர்.
ஸோ இதை எப்படி இப்போ வடநாட்டிலேருந்து தொக்கா தூக்கின்னு வந்திருக்காப்புல எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். யார் அந்த நடிகைகள், ஆக்டர் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளாக ஸ்டோரிஸ் சேனல் போடுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 2 எபிசோட் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஆஃப் த வீடியோலாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வியூஸே ஏற மாட்டேங்குது, அப்படி எப்படி நான் வீடியோஸ் போகிறது. கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்கப்பா. அப்போ தானே அடுத்தடுத்த எபிசோட்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள்.